ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமின்னு ஒரு சாதாரண விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு உலகத்துல பெரிய கனவு ஒன்றே ஒண்ணுதான், தன் குழந்தைகள் நல்லா படிச்சு வாழ்க்கையில உயரணும். அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு சொந்த மகன் கார்த்திக், மற்றொரு வளர்ப்பு மகள் மீனா. ஆனா ராமசாமி மனசுல எந்த வேறுபாடும் இல்ல. இருவரும் அவருக்கு ஒரே உயிர். தினமும் காலை விடியல்லையே வயலுக்கு போய் உழைப்பாரு. வெயில், மழை, கஷ்டம் எல்லாத்தையும் தாங்குவாரு. சாப்பாடு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கணும், பள்ளி கட்டணும் என்பதே அவரோட வாழ்க்கை. ஒரு நாள் மீனா கண்ணீரோட சொன்னாள், அப்பா நான் படிக்க வேண்டாம், நீங்க கஷ்டப்படுறீங்க. நீ என் மகள். அப்பா நான் படிக்க வேண்டாம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ராமசாமி அவள் தலைய தடவி சொன்னார், இல்லம்மா, நீ என் மகள், உன் எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம். காலம் போனது, குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள். அப்போ ராமசாமிக்கு ஒரு நிலம், சொத்து இருக்குன்னு ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட ராமசாமி கிட்ட ஒரு நிலம் இருக்கு, பெரிய சொத்துக்கு. அப்படியா? அந்த வளர்ப்பு பொண்ணுக்கு எதுக்கு பங்கு? கார்த்திக் மனசுல விஷம் வந்துடுச்சு. நான் தான் சொந்த மகன், அந்த வளர்ப்பு பொண்ணுக்கு எதுக்கு பங்குன்னு. ஒரு நாள் ராமசாமி மெதுவா சொன்னார், என் சொத்து என் 2 குழந்தைகளுக்கும் சமம். அப்பா இது என்ன? என் சொத்து என் 2 குழந்தைகளுக்கும் சமம். அந்த வார்த்தை கார்த்திக்குள் கோபத்தை கொழுந்து விட்டது. ஒரு இரவு கோபத்துல கார்த்திக் அப்பாவை தள்ளி விட்டான். அப்பா! ராமசாமி கீழே விழுந்து காயமடைந்தார். அந்த நேரம் மீனா ஓடி வந்து அப்பாவை தூக்கி பிடித்தாள். அழுதபடி சொன்னாள், அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கார்த்திக் கத்தினான், நீ வளர்ப்பு, உனக்கு சொத்து வேண்டுமா? மீனா கண்ணீரோட நிமிர்ந்து சொன்னாள், எனக்கு சொத்து வேண்டாம், இந்த அப்பா தான் என் உண்மை சொத்து. அந்த வார்த்தை கேட்ட ராமசாமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கார்த்திக்கின் மனசும் உடைந்தது. அவன் கீழே விழுந்து அழுதான், மன்னிச்சிடுங்க அப்பா. ராமசாமி மெதுவாக சொன்னார், சொத்து மண்ணு, ஆனா பாசம்தான் வாழ்க்கை. அந்த நாள் கார்த்திக்கு புரிந்தது, உண்மையான செல்வம் சொத்து அல்ல, குடும்பத்தின் பாசம்தான். நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்க்கறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பை பாய்.